Okay, you will see electrochemistry. Okay, yeah. இப்போ electrochemistry actually electrochemistry is the branch of chemistries that deals with interconversion of electrical energy and chemical energy. Okay, so it is a branch of chemistry which deals with interconversion of electrical energy and chemical energy. It actually it relates the electrical energy and the chemical reactions which are actually redox reactions in nature. நேச்சுரலாக நம்ம பார்த்தோம்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த வந்து மோஸ்ட்லி இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். ரிடாக்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து நடக்கும். அதாவது இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அதாவது த டிவைசஸ் வேர் தீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ் ஆர் கேரிட் அவுட் இன் தி செல்ஸ். அதுக்கு வந்து செல்ஸ்ன்னு பேர். செல்ஸ் வந்து தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், எலக்ட்ராலிட்டிக் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல். ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் சொல்றேன் the device. Okay, the device where the changesனா இங்கே chemical reactions தான். Okay, changes are taking place are called it's a cells. Okay, so there are two types of cells. இப்போ டூ டைப்ஸ் இருக்கும். ஸோ ஒன் வந்து இட் இஸ் electrolytic and electrochemical. Okay, electrolytic and electrochemical cells. So in an electrolytic cell, இப்போ electrolytic cellன்னு பார்த்தோன்னா என்னன்னா, in an electrolytic cell a non-spontaneous redox reaction is carried out. Okay, carried out due to the passage of current through electrolyte. So இப்போ இதில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா non-spontaneous reactions are taking place due to the passage of electric current through electrolyte. Okay, so this is அதுதான் நம்ம வந்து எலக்ட்ராலிசிஸ்னு சொல்லுவோம். எலக்ட்ராலிசிஸ் லெசன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ராலிசிஸ். அதாவது எலக்ட்ராலிசிஸ் இப்படியே கொடுக்குறேன். அதாவது கரண்ட்டை வந்து பாஸ் பண்றதுனால அந்த எலக்ட்ரோலைட்ல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் அன் எலக்ட்ராலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் லைக் குளோரின், ஃப்ளூரின். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் அதே மாதிரி மறுபடியும் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சிந்தசைஸ்டு, இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ்டு as a result of chemical reactions carried out in the electrolytic cells. இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்ஸ்ல வந்து நடக்கிற ரியாக்ஷன்லான தான் நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்னு பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ்ல தான் வந்து நடக்கும். ஓகே, பட் இஃப் யூ இது வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல். இப்போ நீ எலக்ட்ரோ கெமிக்கல்னு நீ பார்த்தன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, இங்க வந்து ஸ்பான்டேனியஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஸ்பான்டேனியஸ்னா என்ன? ஸ்பான்டேனியஸ்னா தானா நடக்கிறது இல்லையா, தானா நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேண்டாம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தானாவே நடக்கிறதுனால இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இது வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றதுனால ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அது எலக்ட்ரோலிட்டிக் செல்லு, அதுதான் எலக்ட்ராலிசிஸ். இது நீங்க லோயர் கிளாஸஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படின்னா இது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனு, ஸ்பான்டேனியஸா வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுனால இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து
நமக்கு வந்து இது கிடைக்கும். ஓகே, இங்க வந்து சிம்பிளா நீங்க சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து இட் இனிஷியேட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். அதுதான் வந்து இட்ஸ் a நான் ஸ்பான்டேனியஸ். இங்க டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன், ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி. புரியுதா? ஆம், இப்ப நம்ம வந்து இந்த லெசன்ல படிக்க போறது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் தான் படிப்போம். ஓகே, ஸோ த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் ஆர் நிறைய இருக்கு. கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸும் இருக்கு அதுக்கு. இந்த டிரான்ஸ்மிஷன் அது வந்து இதுல எப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சென்சரி சிக்னல்ஸ் த்ரூ செல்ஸ், நமக்கு வந்து கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சென்சரி சிக்னல்ஸ் ஃப்ரம் த ஐலேருந்து நமக்கு வந்து பிரெயினுக்கு போகும் இல்லையா? அதே மாதிரி கம்யூனிகேஷன் பிட்வீன் த செல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ். அது எல்லாமே எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், ஸோ இன் திஸ் சாப்டர் வி வில் டிஸ்கஸ் ஆர் வி வில் ஸ்டடி ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் போத் த டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ரெண்டுமே படிப்போம், பட் எலக்ட்ரோகெமிக்கல் நிறைய இருக்கும். ஓகேயா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த பிகாஸ் ஆஃப் தட் டிஃப்ரென்ஸ் கேத்தோட் ஆனோடே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட்ஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரியும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வரேன், ஒரு நிமிஷம். The changes are taking place. Okay. Okay. இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினா என்ன, அது எதில் நடக்குங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் மெட்டாலிக் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் conductors. So what is the difference between metallic and electrolytic conductors? Okay, இப்போ கண்டக்டர்ஸ்னா என்ன? What do you mean by conductors? Conductors substances which allow which அது வந்து மெட்டாலிக். கண்டக்டர்ஸ்னா என்னன்னா which allow electric current to flow through them or its conductors, while those which do not permit வந்து நம்ம insulators இல்லைன்னா நான் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கண்டக்டர்ஸ்ல தான் அகெயின், ஸோ தெர் ஆர் டூ டைப். ஒன் இஸ் இட்ஸ் மெட்டாலிக் அண்ட் another one it is electrolytic. Okay, one is metallic conductors and another one it's an electrolytic conductors. இப்போ metallic conductors அப்படின்னு பார்த்தோம்னா, so there are மெட்டாலிக், இது வந்து எலக்ட்ரோலிட்டிக். ஸோ இப்போ இந்த மெட்டாலிக் கண்டக்டர்ஸ், ஸோ வி கேன் கால் இட் ஆஸ் எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து எலக்ட்ரானிக் கண்டக்டர்ஸ்னு சொல்லலாம். இட்ஸ் டியூ டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், டியூ டு த மொபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இது. ஓகே, டியூ டு தி மொபிலிட்டி ஆஃப் free electrons in a particular direction. Okay, in a particular direction when a potential difference is applied across the ends of a conductor. இது நமக்கு தெரியும். Potential differenceனால current வந்து produce ஆகுது. They do not undergo any chemical change, okay, during the passage of current. அது வந்து ரொம்ப important. They do not undergo any chemical change. No chemical change are taking place. Okay, no chemical change. இந்த கண்டக்டன்ஸ் ஆஃப் இப்போ இது வந்து ஒரு இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டக்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த எபிலிட்டி இருக்குல்ல, இந்த கண்டக்டன்ஸ் ஆஃப் மெட்டாலிக் கண்டக்டர் டிக்ரீசஸ் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர். இது நீங்க பிசிக்ஸ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க.
conductance decreases with rise in temperature. டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதோட கண்டக்டிவிட்டி வந்து கம்மியாகும். ஏன் கம்மியாகும்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது பிகாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பார்ட்டிகிள்ஸோட கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொலிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த கொலிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த கொலைட் ஆகும்போது ஸோ இந்த அவுட் சைடு எலக்ட்ரான்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். தனியாக வந்துச்சுன்னா மீதி இருக்கிற அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, ஸோ பாசிட்டிவ் நியூக்ளியஸ், அதுக்கு பேர் தான் கர்னல். ஸோ இப்போ அந்த கர்னல் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அந்த மூமெண்ட் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால மூமெண்ட் வந்து கம்மியாகும். கம்மியாகிறதுனால கண்டக்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நான் இந்த பக்கம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு கண்டக்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ கண்டக்டன்ஸில் வந்து இப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஸோ இப்போ இது வந்து நியூக்ளியஸ். ஓகே, இது வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து அவுட்டர் மோஸ்ட், இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கோ. இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு இப்போ ஒரு கண்டக்டன்ஸ்ல இப்ப நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஓகே, so on conductance suppose it has so many atoms. இது இருக்கும். ஏதாவது ஆட்டம்ஸ்னா இது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வித் நியூட்ரல் ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுனால கைனடிக் எனர்ஜி வில் இன்க்ரீஸ் இல்லையா? கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ அதோட கொலிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கொலிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ ரெண்டுமே கொலைட் ஆகும். அப்போ கொலைட் ஆகும்போது ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வில் கம் அவுட். ஓகே, இது வந்து இது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய என்ன இருக்கும்? பாசிட்டிவ் தான் இருக்கும் இல்லையா? பாசிட்டிவ் இப்போ நிறைய இல்லை, பாசிட்டிவும் இருக்கும், பாசிட்டிவ்க்குரிய அந்த எலக்ட்ரான்ஸும் வந்து இருக்கும். ஸோ இப்போ வென் கம்பேரிட்டிவ்லி இந்த எலக்ட்ரான்ஸை விட இந்த பாசிட்டிவ் வந்து ஹெவியாக இருக்கும். ஓகே, ஹெவியாக இருக்கிறதுனால அதனோட மூமெண்ட் வந்து கம்மியாகும். மூமெண்ட் கம்மி ஆகிறதுனால கண்டக்டன்ஸ் டிக்ரீசஸ். ஓகே, இதுதான் ரீசன். புரியுதா நேத்ரா? That is the reason the conductance of a metallic conductor decreases with rise in temperature. So because of the positively movement of the positively charged ions. Okay, இதுக்கு தான் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு பத்தியா, இதுக்கு தான் வந்து கர்னல்னு பேரு. This is kernel. Okay, kernel L. இந்த கர்னல்னால தான் வந்து நமக்கு வந்து மூமெண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆனாலும் கண்டக்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட்ஸ் மெட்டாலிக் கண்டக்டர். ஓகே, இப்போ எலக்ட்ரோலைட் என்னப்பா? எனக்கு என்னன்னு தெரியலையே. இல்ல நான் கீழே தான் ஆமா எழுதிடணும்ல நெக்ஸ்ட், அதனால நான் கீழே இறக்கிடுவேன். ஓகே ஓகே, நீ வந்து நீ நோட்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, மோஸ்ட்லி வந்து நான் நான் சொல்லுமே நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. ஓகே, இல்ல இது வந்து நான் எழுதுறது வந்து நான் உனக்கு அனுப்புவேன். நீ கம்பேர் பண்ணிக்கலாம். நீ என்ன எடுத்திருக்க, என்ன மிஸ் ஆயிருக்கன்னு. எப்படினாலும் நான் இதை பிடிஎஃப்ல அனுப்புறேன் இல்லையா? ஸோ இப்போ நீயா எடுக்கும்போது நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றியோ அதை எழுதுவ. இப்ப என்னோட வேர்ட்ஸ்லயே தான் இது எழுதணும்னு கிடையாது. நீ உன்னோட இப்ப நான் சொல்றத வச்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா உன்னோட வேர்ட்ஸ்லயே நீ எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ். இப்போ எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் என்ன? ஸோ எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் ஆர் நோன் அஸ் இதுல வந்து என்னன்னா எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் விச் கிவ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ்
called cations, okay, and a negative charged ions called which is anions in a molten state or in aqueous solution. இப்போ இந்த எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டர்ஸ்னா என்னன்னா aqueous solutionsல தான் நடக்கும். ஏன் aqueous solutionsல தான் நடக்கும் அப்படின்னா, so அந்த aqueous solutionல தான் ions வந்து split ஆகும். ஓகே, இங்க வந்து இட்ஸ் டியூ டு மொபிலிட்டி ஆஃப் தி ions. Due to mobility of ions. ionsனா aqueous solutionsல இருக்கிற ions. aqueous solutionsல இருக்கிற வந்து ionsனால ions மூவ் ஆகிறதுனால எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இதில் தான் வந்து அயான்ஸுங்கும் போது நம்ம பேசும்போது இஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் நெகட்டிவ் அயான்ஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இட் இஸ் அ கேட்டயான் அண்ட் தென் த நெகட்டிவ் அயான்ஸ் இட் இஸ் ஆனியான்னு பார்ப்போம். ஓகே, அதாவது என்னன்னா they conduct current due to the movement of ions and undergo chemical decomposition. Because of that chemical decomposition, a reduction of cations at cathode and oxidation of anions at anode are taking place. Okay, yeah. அதாவது என்னன்னா the current வந்து they conduct current, okay, they conduct current due to the movement of ions. அதுதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம் இல்லையா, due to the mobility of ions. அந்த mobility of ions வந்து by passing current தான் நடக்கும். ஓகே, அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு chemical decomposition will take place. என்ன chemical decompositionனா reduction at reduction of cations. Okay, reduction of cations at cathode. Reduction of cations at cathode and oxidation of anions at anode. So which will takes place when the potential difference is applied. Okay, so இது ரெண்டுத்துக்கு இதான் difference. The conductance increases with rise in temperature. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் பாருங்க. Conductance increases with rise in temperature. With rise in temperature because of the high mobility of ions. நம்ம increase நம்ம temperature increase பண்ணும்போது இந்த மொபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ அதனால தான் வந்து கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீசஸ் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரோலைட்ஸ் தான் இப்போ எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். Okay, substances which do not split ions even in molten state. அது வந்து இட்ஸ் அ நான் எலக்ட்ரோலைட். நமக்கு தெரியும் இப்போ சுகர்லாம் வந்து சுகரோ இல்லை யூரியா, இப்போ இதெல்லாம் வந்து குளுக்கோஸ் இல்லை நம்ம வாட்டரில் போட்டாலும் அந்த அயான்ஸாக ஸ்பிளிட் ஆகாது. ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் எலக்ட்ரோலைட் விச் வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. Okay, so this is the difference between electrolytes, metallic conductorsக்கும் electrolytic conductorsக்கும் இதுதான் difference. Okay, yeah? That is the difference. Okay, factor affecting electrolytic conduction. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எலக்ட்ரோலைட்ஸ் மெட்டாலிக்கும் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் பார்த்தோம். இப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன்? ஏன்னா இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டாலிக் கண்டக்டர் படிக்க போகிறதில்ல, எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் தான். ஸோ அதனால நம்ம அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் affecting electrolytic conduction. Electrolytic conduction. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இட்ஸ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட். கண்டிப்பா நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட் வந்து அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோலைட் ஏன் அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணாது இல்லையா.
இப்ப இப்ப சுகர் சொல்யூஷன்லாம் வந்து எலக்ட்ரோலைட் வந்து அ அது வந்து நான் எலக்ட்ரோலைட். ஸோ, இப்ப அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோலைட். அதாவது கண்டக்டிவிட்டி எப்ப நம்ம இன்க்ரீஸ் ஆகும்னா, அயனைசேஷன் அயான்ஸ் நெறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ தட் இஸ் கண்டக்டிவிட்டி. தட் மீன்ஸ் இட்ஸ் கண்டக்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் அயனைசேஷன். அயான்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அவ்வளோ கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் த ஒன் ஃபேக்டர். அது வந்து இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அயனைசேஷன் வில் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி எலக்ட்ரோலைட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் வந்து size of ions produced. Okay, size of ions produced. Ions produce ஆகுது இல்லையா, cation and anion, அதை பொறுத்தும் வந்து இந்த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் இருக்கும். ஓகே, ப்ரொடியூஸ்ட் அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட் அது மட்டும் இல்லை, அண்ட் தேர் சால்வேஷன் அந்த எபிலிட்டி டு சால்வ் இன் அ லிக்விட். ஓகே, அதுதான் வந்து இட் இஸ் அ சால்வேஷன். இப்போ என்னன்னா, greater the size of the ions, greater the greater the solvation of ions, lesser is the conductance. Okay, அதாவது என்னன்னா, greater the size or solvation, lesser is the conductance. This is the second factor. Third வந்து என்ன அப்படின்னா, concentration of the solution. Concentration of the solution. அதாவது higher the concentration of the solution, lesser is the conductance. Okay, higher concentration இருந்துச்சுன்னா conductivity கம்மியாகும். Higher concentration directly proportional, inversely proportional. Higher concentration வந்து it's a lesser the conduction. So this is the third factor. இப்போ fourth factor என்னன்னா temperature. கண்டிப்பா temperature. So which is temperature rise ஆனா கண்டிப்பா conductivityயும் increase ஆகும். Okay, so இப்போ these are the factors which affects the electrolytic conductors. So இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து electrolytic செகண்ட் பாயிண்ட் வந்து சைஸ் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் தியர் சால்வேஷன். இப்போ சைஸ் வந்து அயான்ஸுக்கு வந்து எல்லா அயான்ஸுக்கும் வந்து ஒரே சைஸ் இருக்காது. ஓகே, இப்போ அது சைஸ் வந்து வேரி ஆகும். ஏன்னா இப்போ நீ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல லாஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க, ஆட்டமோட சைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும்ட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ அயான்ஸும் வந்து அதோட சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ அந்த சைஸ் வேரி ஆகும்போது பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி ஈஸியாக வந்து டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டக்டிவிட்டி வந்து கம்மியாகும். ஓகே, இப்போ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ NaClன்னு வச்சுக்கேன். NaClன்ற ஒரு காம்பவுண்டை நம்ம எடுக்கிறோம். இப்போ இது வந்து அக்வஸா இருந்துச்சுன்னா இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? Na பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்போ Na பிளஸ்ங்கிறது வந்து என்ன? இது வந்து கேட்டயான். ஓகே, இது வந்து ஆனியான். இப்போ இதோட சைஸ் நீ என்ன பண்ணுவ? கேட்டயான் வந்து சின்னதா இருக்கும் எப்பயுமே. ஆனியான் வந்து பெருசா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட். இந்த எலக்ட்ரான்ஸ் கேட்டயான் நமக்கு எப்படி கிடைக்குது? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணா கிடைச்சிரும் இல்லையா? ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணும்போது இது வந்து எப்படி ஆகும்? இது இப்படிதான் ஆயிரும். இப்போ இதோட சைஸ் குறையுதா? இப்போ இது ஆனியான்னு வச்சுக்கோ. ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ராவா வரும். அதாவது பேரண்ட் ஆட்டமை விட சைஸ் கம்மியா இருக்கும் கேட்டயான்ஸ். ஆனியான்ஸ் வந்து இட் மே
சைஸ் வந்து கூட ஆகலாம். இல்லன்னா அதே சைஸ ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே. பட் கம்மி ஆகாது. ஸோ, இப்ப இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் குடுத்தேன். ஸோ, இப்ப இந்த மாதிரி சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ, அந்த மாரி சைஸ் வேரி ஆகும்போது, சைஸ் பெருசா இருந்துச்சு அப்டின்னா, கண்டக்டிவிட்டி கம்மியாகும். அதே மாரி எபிலிட்டி டூ சால்வ் இன் அ லிக்விட் வந்து அ நெறைய இருந்துச்சு அப்டின்னா, கண்டக்டிவிட்டி கம்மியாகும். அ வில் கேட்டர் கிடையாதும்மா அது. இப்ப இது வந்து என்ன அப்படி குடுத்துருக்கேன்னா, இட் இம்ப்ளைஸ் தட் கிரேட்டர் சைஸா இருந்துச்சுன்னா, லெஸ்ஸர் கண்டக்டன்ஸ். ஓகே. அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் எழுதுறத நீ அத அப்படியே எழுதாத. நீ உன்னோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுது. அப்பதான் உனக்கு புரியும்னு. ஓகேயா? இதுக்கு தான் நான் சொன்னேன் அத. சைஸ் ஆஃப் தி அயான்ஸ் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் வந்து அது இருக்கும். சைஸ் நெறைய இருந்துச்சுன்னா, கண்டக்டிவிட்டி கம்மியாகும். அவ்வளோதான். So these are the factors which affects the electrolytic conductance. இப்போ நம்ம கண்டக்டன்ஸ்லாம் பார்க்கணும். பட் ஹவ் வி ஆர் கோயிங் டு மெஷர் திஸ் கண்டக்டன்ஸ்? அந்த கண்டக்டன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, கண்டக்டன்ஸ் மெஷர்மெண்ட். இப்போ கண்டக்டன்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும், அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, ஓகே, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லென்த் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர். இது நீங்க 10th படிச்சிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, ஏன் இப்பவுமே பிசிக்ஸ்ல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, ரெசிஸ்டன்ஸ், okay, resistance of a conductor is directly proportional to the length of the length and inversely proportional to the area of cross section of the conductor. Okay, yeah, அதாவது r which is directly proportional to L by A. ஸோ இப்போ இது வந்து ப்ரொபோஷனல். இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் பி மல்டிப்ளைட் வித் தி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், தட் இஸ் ரோ. அதுதான் நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அதாவது என்னன்னா, இஃப் எல் இஸ் த லென்த் அண்ட் ஏ வந்து ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர், தென் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ், இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஓம்ஸ் லா. ஸோ இப்போ இந்த ஓம்ஸ்ல இதோட அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் மெஷர்மெண்ட் இஸ் இன் ஓம். இதோட மெஷர்மெண்ட் வந்து ஓம்ல இருக்கிறதுனால நம்ம இந்த ஓம்ஸ் லா வந்து சொல்றோம். அதாவது ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ரோ இது வந்து ரோன்னு தான் சொல்லுவோம். ரோ இன்ட்டு எல் பை ஏ விச் இஸ் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர். ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி கண்டக்டர். அதாவது இஃப் எல் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், ஓகே, அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா இருந்துச்சு அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ. ஓகே. So the resistivity of a conductor is nothing but the resistance of 1 cubic centimeter of a conductor, and it is measured in ohm centimeter. Okay, so இப்போ இது வந்து it is measured in ohm. அதாவது இதோட யூனிட் வந்து ஓம், பட் இதோட யூனிட் வந்து ஓம் சென்டிமீட்டர். இப்போ நீங்க இப்படிதான் இமேஜின் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து ஒரு கண்டக்டர். ஸோ இப்போ இது வந்து லென்த். இப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா இந்த ஏரியா. ஓகே, இந்த ஏரியா. This is A. Okay, so this is the resistivity of a conductor is nothing but the resistance of 1 cubic centimeter, and it is measured in ohm centimeter. Okay, இதுதான் வந்து it is a கண்டக்டன்ஸ் வந்து இப்படிதான் நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒரு கண்டக்டிவிட்டியை வந்து நம்ம இப்படிதான் மெஷர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இட்ஸ் வாட் இஸ் கண்டக்டன்ஸ். Conductance, it is denoted by the letter G, which is conductance is the reciprocal of resistance. Okay, which is a reciprocal of
சரி பார்க்கலாம் விடுங்க. Um, so conductance which is the reciprocal of resistance. Resistance நம்ம capital R னு கொடுப்போம். Okay, and அதே மாதிரி conductivity or specific conductance is the inverse of resistivity. இப்போ கண்டக்டிவிட்டியை தான் நம்ம வந்து இட்ஸ் கேன்னு கொடுக்கணும். இதுதான் கப்பான்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கே, கேபிட்டல் கேல ஸ்மால் கே. Conductivity or specific conductance is the inverse of reciprocity. அதாவது இதே இதை இப்படியே கொடுக்கலாம் நம்ம, reciprocal of resistivity. Okay, yeah. So the SI unit of conductance is, இப்போ SI unit of conductance வந்து it is a Siemens and that of conductivity is SM minus 1. அதாவது என்னன்னா therefore G, okay, which is equal to it's 1 by R. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம, ஓகே. ஸோ G which is equal to 1 by R, அதாவது ரெசிப்ரோக்கல்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. which is also equal to it's 1 by rho A by L. ஓகே, ஸோ which is equal to, இதை என்ன கொடுத்துருக்கோம் நம்ம, கேன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட்டிங் இதுக்கு பதிலாக நம்ம கே கொடுத்தோம்னா இட்ஸ் அ கப்பா which is equal to A by L. ஓகேயா. ஸோ திஸ் இஸ் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா கால்குலேஷனுக்கு. ஸோ இது மறுபடியும் எப்படி எழுதலாம்னா, இப்போ நமக்கு இதில் கப்பா கண்டுபிடிக்கணும், கே கண்டுபிடிக்கணும், அதாவது கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். G இன்டு L பை ஏ. ஓகே, அதே மாதிரி இஃப் L is equal to 1 centimeter and A is equal to 1 centimeter squared இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கப்பா K is equal to conductance. Okay, so conductivity which is the conductance of 1 cubic centimeter of a conductor, which it helps us to compare the conducting powers of solid conductors. Okay, higher the conductivity of a metal, higher is the conducting power. அதுதான் வந்து இட்ஸ் மீனிங். ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு புக்லேயே கூட கொடுத்துருப்பாங்க வேல்யூ எல்லாம். இப்போ இதுக்கு நான் யூனிட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதோட யூனிட் SI யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ், இதோட யூனிட் வந்து சீமன், அது ஆக்சுவலா சீமன் அண்ட் டினோட்டட் பை த லெட்டர் எஸ். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ இதை எடுத்தோம்னா கே கப்பாவோட யூனிட் வந்து சீமன் M-1 இல்லைனா சீமன் per meter. ஓகே, ஸோ ஓம்ஸ் லா விச் இஸ் ஆல்சோ, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலமாகவே கொடுத்துருப்பாங்க. கண்டக்டிவிட்டி ஃபார் சில இதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும், இன்சுலேட்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸ்க்கு எப்படி இருக்குங்கிற ஒரு டேப்லெட் காலம் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பைகாட் பண்ண வேண்டாம். வி கேன் சி வென் அதை பார்க்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், எதுக்கு கூட இருக்குது எதுக்கு கம்மியாக இருக்குங்கிறத. ஓகேயா. ஸோ இப்போ கண்டக்டிவிட்டி பார்த்தோம்னா மெட்டல்ஸ்க்கெல்லாம் கூட கூட இருக்கும். ஓகே, அதே மாதிரி கிராஃபைட்டு நான் மெட்டலாக இருந்தால் கூட அதுக்கு வந்து கூட இருக்கும். இப்போ நான் மெட்டல்ஸ்க்குலாம் வந்து கம்மியாக இருக்கும், செமிகண்டக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுற மெத்தட் இது. இன்னொன்று என்னன்னா ஓம்ஸ் லா விச் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ். இது நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இப்போ மெட்டல் கண்டக்டர்ஸ்க்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஓம்ஸ் லாவை வந்து ஸோ இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு electrolytic conductors. The resistance of a conductor can be accurately measured with the help of Wheatstone bridge. Okay, I hope that Wheatstone bridge வந்து நீங்க
பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. வீட்ஸ்டோன் ஆ ம் ஆமா புரியல. Okay. So now we are going to see how in the Ohm's law, which is also applicable to electrolytic conductors. Okay, electrolytic conductors இனிமேதான் பார்க்க போறோம். The resistance of a conductor can be accurately measured with the help of Wheatstone bridge. Okay, so for measuring resistance of electrolytic solution, நமக்கு வந்து 2 ப்ராப்ளம் இருக்கும். we are facing 2 ப்ராப்ளம்ஸ். இதுல வந்து மெட்டல்ஸ்க்கு பண்ண மாதிரி நம்ம ஈஸியா வந்து பண்ண முடியாது. பட் ஃபார் லிக்விட் ஆர் ஃபார் எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து so we are facing 2 ப்ராப்ளம்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாசிங் டைரக்ட் கரண்ட் த்ரூ. இப்போ நம்ம வந்து பேட்டரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டுக்கு வந்து அதெல்லாம் பேட்டரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பேட்டரி யூஸ் பண்ணும்போது அது வந்து டைரக்ட் கரண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் passing direct current through the electrolyte changes the concentration of the solution. ஒன்று வந்து அதுதான், டைரக்ட் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதோட கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் ஆயிரும். அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து சொல்யூஷன் cannot be connected to the bridge. அதாவது அந்த சொல்யூஷனை வந்து டைரக்டா வந்து நம்ம பேட்டரி கூட மெட்டாலிக் ஒயர் மூலமா வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அது அது டிஃபிகல்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ காப்பர் ஒயர்ல இருக்கிறதுக்கும் அந்த காப்பர் ஒயரை நம்ம போய் நம்ம லிக்விட்ல விடுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, ஃபேஸிங் 2 ப்ராப்ளம்ஸ். இருவாரு இப்போ வந்து எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டர்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்? electrolytic conductors. So again Ohm's law is also applied. இதுல வந்து என்னன்னா, ரெண்டு சொல்யூஷன், ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். we are facing 2 problems. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து, ஃபர்ஸ்ட் வந்து passing direct current. Okay, passing direct current through the electrolyte changes the concentration. Changes the concentration of the solution. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, the solution cannot be connected solution cannot be connected to the bridge like wire. Okay, லைக் மெட்டாலிக் ஒயர் மாதிரி இது வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு ப்ராப்ளம்ஸ். அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, the first difficulty which is solved by using ஏசி சோர்ஸ். இது கூட நம்ம ஏசி சோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, solved by resolved by using ஏசி சோர்ஸ். alternate current வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The second problem is resolved by using specially designed conductivity cell. ஸோ இப்போ இதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் சால்வ்டு பை கண்டக்டிவிட்டி செல். அந்த கண்டக்டிவிட்டி செல்லில் வந்து நம்ம ரியாக்ஷனை வந்து ஃபாஸ்ட்டாக இதும்போது மிஸ்டேக் சால்வ்டு பை கண்டக்டிவிட்டி செல். ஓகே, ஸோ இப்போ கண்டக்டிவிட்டி செல்லுங்கிறது வந்து நமக்கு வந்து நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி செல்ஸ் இருக்கும். நிறைய டிசைன்ஸில் இருக்கும். இந்த சிம்பிள் ஒன்னாக இருக்கிறதெல்லாம் வந்து அதை மட்டும் நான் கொஞ்சம் கொடுக்குறேன் உங்களுக்கு. சப்போஸ் ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து நம்ம இப்போ எலக்ட்ரோலைட் எடுக்கிறோம். ஓகே, இட்ஸ் அன் எலக்ட்ரோலைட் அண்ட் இட் வில் பி கனெக்டட் த்ரூ 2 எலக்ட்ரோட்ஸ். இப்போ இந்த 2 எலக்ட்ரோடு வழியாக அது வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ
லெட் ஒயர் இல்லைனா காப்பர் ஒயர் இது இருக்கலாம். இந்த இது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து இது ரெண்டும் வந்து இட்ஸ் அன் எலக்ட்ரோடு. ஓகே, இது வந்து எலக்ட்ரோடா இருக்கும். ஸோ இப்படி இது ஒரு டைப். இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோடும் இந்த எலக்ட்ரோடுக்கு பதிலாக பிளாட்டினம் எலக்ட்ரோடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து கண்டக்டிவிட்டி செல். ஸோ இப்போ இந்த கண்டக்டிவிட்டி செல் பார்த்தோம்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ். இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் பிளாட்டினம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் கோட்டட் வித் பிளாட்டினம் பிளாக். பிளாட்டினம் பிளாக்னா பிளாக் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் ஃபைன்லி டிவைடட் ஃபைன்லி டிவைடட் பிளாட்டினம். ஓகே, பயங்கரம் நல்ல தூளாக்கியிருப்பாங்க அதான். ஸோ இட் இஸ் அந்த பிளாட்டினம் எலக்ட்ரோட வந்து கோட்டட் வித் பிளாக் பிளாட்டினம். ஸோ இட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் அன் எலக்ட்ரோலைட் அண்ட் கனெக்டட் டு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறத இந்த செட்டப்பை வந்து என்ன பண்ணணும்னா இட் இஸ் கனெக்டட் டு ஒன் ஆஃப் தி 4 ஆர்ம்ஸ் ஆஃப் வீட் ஸ்டோன். அந்த வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது கூட வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து நீங்க இதுலயே படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பட் எனிவே நான் பிக்சரை வேணா காப்பி பண்ணி போடுறேன். ஓகேயா, ஸோ கண்டக்டிவிட்டி cannot be used to compare the conducting power of various electrolytes because it only depends on the nature of the electrolyte. But okay, but in order to compare the conducting power of various electrolytes we use equivalent conductivity. ஸோ இப்போ இந்த ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டியை வச்சு தான் நம்ம வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸை வந்து கம்பேர் பண்ண முடியும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ அந்த ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டினா என்னங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இன்னைக்கு. What do you mean by equivalent conductivity? So equivalent conductivity and it's denoted by its delta m. Okay, sorry, delta m இல்ல, equal eq. So equivalent conductivity of an electrolyte in a solution is nothing but the conductance of solution containing 1 gram of equivalent of an electrolyte. Okay, what is equivalent conductivity? Conductance of a solution of a solution containing 1 gram of equivalent 1 gram of equivalent of an electrolyte. Okay, இப்போ for example, if V is the volume of the solution containing 1 gram equivalent of electrolyte and K its conductivity, then the equivalent conductance எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ equivalent conductance mathematical expression என்னன்னு பார்க்குறோம், which is equal to K into K ன்னா kappa, so which is conductivity. Okay, into V. Vங்கிறது வந்து இட்ஸ் வால்யூம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ இப்போ இதை இப்படியும் எழுதலாம், ஆர் equivalent conductivity which is equal to K into இது வந்து 1000 by its normality. இது நார்மாலிட்டி மோஸ்ட்லி வந்து நமக்கு நார்மாலிட்டியில தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால நார்மாலிட்டியில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஸோ எப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபார்முலா தான், உங்களுக்கு டெரிவேஷன்லாம் கொடுக்கல, ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இனஃப். equivalent minus 1. Okay, so the in the SI unit of equivalent conductivity வந்து it is
its SI unit is Siemens meter square by equivalent. Okay, so irrespective of the nature of electrolyte, 1 gram equivalent of an electrolyte carries same charge in solution. அப்படின்னா என்னன்னா அதாவது 1 Faraday of charge on cations and 1 Faraday of charge on anions. அதாவது இந்த சார்ஜ் வந்து சேம் சார்ஜா தான் இருக்கும். ஓகே, இது வந்து இட் டிபெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட் எப்படி இருந்தாலும் 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் வந்து விச் கேரிஸ் சேம் சார்ஜ் இன் அ சொல்யூஷன். ஓகே, நேச்சர் ஆஃப் இது வந்து எப்படி இருந்தா கூட சார்ஜ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, சின்ஸ் த ஸோ அதுதான் ஏன் அப்படின்னா the total change in a solution is same. அப்போ வந்து நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து மாறாது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோலைட் அப்படின்னா ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டியை வந்து இட் இஸ் அ யூஸ்ஃபுல் பேராமீட்டர் தான். ஓகே, டு கம்பேர் தி கண்டக்டிங் பவர் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி இஸ் it is a good parameter to compare the conductivity of electrolytes. Okay, to compare the conducting power of electrolytes. Okay, அதாவது என்னன்னா higher the value of equivalent conductivity, higher is the conducting power. Okay, அப்ப என்னன்னா equivalent conductivity which is directly proportional to conducting power of electrolytes. Okay, understood.